விஜய் வந்து அதிமுக பக்கம் வருவாரா? அவர் ஏன்னா வந்து இன்னுமே வந்து திமுக அட்டாக் பண்ற அளவுக்கு அதிமுக அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அது கடைசியில அதிமுக பாஜக விட்டுட்டு வரும். அந்த டைம்ல வந்து தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்து களமாட போறாங்க அப்படின்ற ஒரு யூகம் அரசியல் களத்துல சொல்லப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கு விடைதான் என்ன? அதுக்கு விடை டிசம்பர்ல எங்க ஐயா அமித்ஷா வருவார்ல, சண்டாமண்டா ஒரு டீம் வரும். அவங்க வந்துட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. யார் யாரோட இருக்கணும், யார் போணும் வரணுன்ட்டுன்னு. சரி, விஜய் அவர்கள் வந்துட்டு ஆல்ரெடி அமித்ஷா கிட்ட தேர்தல் வியூகத்துல தோத்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி எப்பா ஐயோ அம்மா அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்தார் பிஜேபி கூட்டணி வந்து. எப்பா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்தவரை திருப்பி லாபகரமாக திருப்பி மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு போட்டாங்கல்ல கூட்டணியில். அது அவங்களோட ஒரு ஒரு அரசியல் வியூகம் தானே. இவ்வளோ வியூக அமைப்பாளரை கூட வச்சிருக்கிறீங்க. இது போதாதுக்கு ஆதவ அர்ஜுனா வேற வச்சிருக்கிறீங்க. அவரு பிரசாந்த் கிஷோர் வேற கூப்பிட்டு வந்தாரு. அது இல்லாமல் 3-4 பேர் வச்சிருக்கிறீங்க. இவ்வளோ இளைஞர் பட்டாளம் இருந்துட்டு அதாவதுங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசியில் பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலாங்கன்னு. இன்னமும் சொல்கிறேன், கிராமப்புறங்கள் தான் முதலமைச்சர் யாருன்றதை தீர்மானம் பண்ணுறது. கிராமப்புறங்களில் தேர்தலில் வந்து ரெட்டலை உதயசூரியன் தான் மக்களுக்கு தெரியுது. விஜய் அவர்களுக்கு விஜய் தெரியும். விஜய் சின்னம் என்னன்னு தெரியணும். சின்னத்தை கொடுக்க லேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை இருக்குது. வேட்பாளர்னு ஒருத்தர் நிறுத்துவார். அவன் பார்த்தா அன்னைக்கு காலைல போய்ட்டு உதயநிதி ஸ்டாலின் படம் போட்டு திசை நோக்கி வணங்குறேன்னு சொல்லிட்டு கட்சியில் சேர்ந்துருவாப்புல. இல்லைனா வந்து எங்கள் அண்ணா ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்றாயிட்டாங்க, கூட எடப்பாடியாரும் சேர்ந்துக்கிட்டாரு, அதனால் திருப்பி ரெட்டலைக்கு தான் அப்படின்ட்டு அவங்க ஒருத்தர் போய் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும்.